என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். எசேக்கியேல் 37:14. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23. கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். ஏசாயா 1:3. உங்கள் நடுவிலே என் வாசல் தலத்தை தபித்தேன். லேவியாகமம் 26:11. நான் என்று முழுவதும் ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பும். நீதிமொழிகள் 3:10. நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். சகல ஜனங்களையும் பார்க்கையிலும் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உபாகமம் 7:14. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 12:2 ஆதியாகமம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உண்மையாகவே ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போஸ்தலர் 27:24. பாரதி அம்மாவுக்கு கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 115:15. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. இது இங்க இந்த பக்கம் ஓடி வாங்க. கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.